வணக்கம். கொச்சியில் உள்ள நேவல் ஷிப் ரிப்பேர் யார்டு இந்த இடத்துக்கு வந்து டோட்டலாக 172 அப்ரெண்டிஸ்ஷிப் வேகன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. ஜாப் லொகேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொச்சியில் தான் இருக்கும். 172 அப்ரெண்டிஸ்ஷிப் வேகன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. எந்தெந்த ட்ரேடில் எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லி தெளிவாக அவங்களோட பிடிஎஃப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் டேரெக்டாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிடிஎஃப் லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த ட்ரேடில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டோட்டலாக 172 வேகன்சி வந்து இருக்குது. முதல்ல கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்ரிக்கில் வந்து படிச்சிருக்கணும். ஸோ மெட்ரிக் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். 1லேருந்து 10 வரை நீங்கள் வந்து மெட்ரிகுலேஷனில் தான் படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதில் 50% மார்க்கை வந்து பெற்றிருக்கணும். மேலும் ஐடிஐ எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் எந்த ட்ரேடில் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து உங்கள் கையில் இருக்கணும். அந்த ஐடிஐ ட்ரேடில் வந்து நீங்கள் மினிமம் வந்து 65% வந்து கண்டிப்பாக மார்க் எடுத்துருக்கணும். ஸோ 10th வந்து நீங்கள் மெட்ரிகுலேஷன் படிச்சிருக்கணும். அதில் மினிமம் 50% மார்க்கும் ஐடிஐயில் 65% மார்க்கும் வந்து நீங்கள் பெற்றுக்கணும். வயது வரம்பு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 21 வயது உங்களுக்கு ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு உச்ச வரம்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 5 வருடம் SC/ST கேட்டகரிக்கும் 3 வருடம் வந்து ஓபிசி கேட்டகரிக்கும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேவல் ஷிப் ரிப்பேர் யார்ட் கொச்சியில் உள்ள இந்த இடத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மினிமம் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் உங்கள் உடம்புல இருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களோட ஹைட் வந்து 150 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். மேலும் உங்களோட வெயிட் வந்து நாட் லெஸ் தென் 45 kg, அதாவது 45 கிலோவுக்கு கீழே இருக்கக்கூடாது. 45 கிலோ அதுக்கு மேலே இருக்கலாம். உங்களோட ஹைட் வந்து 150 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்பாக நீங்கள் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் செக்டரில் இல்லாட்டி பப்ளிக் செக்டரில் இல்லைனா ஒரு ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன் எதுலையாவது நீங்கள் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களோட ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டைப்பண்ட் பொறுத்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி ஸ்டைப்பண்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அது வந்து கவர்மெண்ட் வந்து என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் கொடுக்காங்களோ அதுபடி தான் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஃபார்ம் மூலமாக போஸ்ட்டில் தான் நீங்கள் அனுப்பணும். அதாவது ஜென்ரல் போஸ்ட்டில் தான் அனுப்பணும். ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பிடாதீங்க. ஜென்ரல் போஸ்ட்டில் வந்து நீங்கள் அனுப்புங்க. உங்களோட 10th மார்க், அதாவது மெட்ரிக்கில் வந்து நீங்கள் 10th எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஐடிஐ மார்க் இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஸ்க்ரீன் லிஸ்ட் எடுப்பாங்க. அதில் எடுக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து 2வது அக்னாலஜ்மெண்ட் கார்டு வந்து வீட்டுக்கு வரும். ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். மேலும் வந்து ஒரு ஓரல் டெஸ்ட்டும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் போகும்போது உங்களுக்கு எந்தவித ட்ராவல் எக்ஸ்பென்ஸும் வந்து அவங்க தரமாட்டாங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரைனிங் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 அக்டோபர் 2019. ஸோ அப்ளிகேஷனை வந்து நீங்கள் யாருக்கு எங்கே அனுப்பணும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் போஸ்ட்டில் தான் அனுப்பணும். ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பக்கூடாது. யாருக்கும் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மிரல் சூப்பரண்டன்ட் நேவல் ஷிப் ரிப்பேர் யார்ட் நேவல் பேஸ் கொச்சி 682-004 இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் ஜென்ரல் போஸ்ட்டில் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டை நம்ம எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் கண்டினியூவாக பார்க்கலாம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து டாப்பில் இருக்குது. இது வந்து உங்களோட ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி. ஸோ அதனால் நீங்கள் அதில் வந்து கை வைக்க வேண்டாம். 2வது வந்து அஃபிக்ஸ் ஃபோட்டோ ஹியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பாக்ஸில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 6 மாதத்துக்குள்ளே எடுத்த ஒரு பாஸ்போர்ட் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒட்டணும். 2வது வந்து ட்ரேட் அப்ளைடு ஃபார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ட்ரேடில் ஐடிஐ படிச்சிங்களோ அந்த ட்ரேடு நீங்கள் அப்ளை பண்ண போகிற ட்ரேடை வந்து இதில் நோட் பண்ணுங்கள். நேம் ஆஃப் அப்ளிகன்ட், உங்களோட மெட்ரிகுலேஷன் 10th சர்டிஃபிகேட்டில் உங்களோட பெயர் எப்படி இருக்கோ அதே போலவே இந்த இடத்துல வந்து உங்களோட பெயரை வந்து நீங்கள் நோட் பண்ணுங்கள். செக்ஸ், நீங்கள் மேலா இல்லை ஃபீமேலா அப்படிங்கிறத வந்து இதில் நோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஆண்களும் அப்ளை பண்ணலாம், பெண்களும் அப்ளை பண்ணலாம். அதனால் மேல் அல்லது ஃபீமேல் அப்படிங்கிறத கரெக்டாக டிக் பண்ணுங்கள். ஃபாதர்ஸ் நேம், உங்களோட மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டில் உங்களோட தந்தையார் பெயர் எப்படி இருக்கோ அதே போலவே இதில் வந்து எழுதுங்க. டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து இதில் என்ன வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மெட்ரிகுலேஷன் 10th சர்டிஃபிகேட் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து ஒரு ப்ரூஃபை வந்து இதில் காட்டலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி இதில் வந்து காட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் SSC அல்லாட்டி மெட்ரிகுலேஷன், அதாவது மெட்ரிகுலேஷனில் நீங்கள் 10th படிச்சிருக்கீங்க அப்படின்னா இயர் ஆஃப் பாசிங் எந்த வருடம் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிங்களோ அந்த இயர் ஆஃப் பாசிங் இதில் நோட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் மார்க் வந்து எவ்வளோ மார்க் அப்டைன்டு, நீங்கள் வந்து மேக்ஸிமம் மார்க்குக்கு எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நீங்கள் பர்சன்டேஜில் வந்து எழுதணும். ஸோ பர்சன்டேஜ் அதே மாதிரி ஐடிஐ வந்து நீங்கள் தேரி ப்ராக்டிக்கல் 2 இதாக இருக்கும். ஸோ தேரியில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க,
ப்ராக்டிக்கலில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அந்த டீட்டெயிலை வந்து இதில் நீங்கள் வந்து நோட் பண்ணணும். நேம் ஆஃப் த ஐடிஐ வித் அட்ரஸ், நீங்கள் எந்த ஐடிஐயில் வந்து படிச்சிங்க அந்த ஐடிஐயோட நேமை வந்து இதில் நோட் பண்ணணும். அண்ட் தென் அதோட அட்ரஸையும் நீங்கள் வந்து இதில் ஃபுல்லாக நோட் பண்ண வேண்டியிருக்குது. கேட்டகரி ஆஃப் கம்யூனிட்டி, நீங்கள் எஸ்சி கேட்டகரியா இல்லை எஸ்டி கேட்டகரியா, ஓபிசியா இல்லை ஜென்ரலா அப்படிங்கிறத நீங்கள் இது பக்கத்தில் கொடுத்துருக்க செக் பாக்ஸில் ஒரு டிக் பண்ணிட்டும் பண்ணால் போதும். வெதர் ஃபிசிக்கலி சேலஞ்சு, உங்கள் உடலில் வந்து ஏதாவது பாதிப்பு இருக்குது, உடல்நிலையில் வந்து வேறு ஏதாவது கை கால் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நீங்கள் நோ கொடுங்க. உங்களோட தந்தை இல்லாட்டி உங்களோட ஃபேமிலியில் யாராவது எக்ஸ் சர்வீஸ்மேனா இல்லாட்டி ஆர்ம்டு ஃபோர்ஸ் எதுலையாவது இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுங்க. அப்படி யாரும் இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. நேவல் டக்யார்ட் எம்ப்ளாயி யாரும் இருக்காங்க உங்கள் ஃபேமிலியில் அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. அட்ரஸ் பார் கரஸ்பாண்டன்ஸ், அதாவது உங்களோட அட்ரஸை வந்து நீங்கள் இதில் கரெக்டாக தெளிவாக எழுதிடுங்க. பின்கோடு, உங்களோட பின்கோடு என்ன இருக்குதோ அதையும் நீங்கள் இதில் நோட் பண்ணிடுங்க. மொபைல் அல்லது லேண்ட்லைன் நம்பர், மோஸ்ட்லி எல்லார்ட்டையும் வந்து மொபைல் இருக்கும். ஸோ உங்களோட மொபைல் நம்பரை வந்து இதில் போட்டுட்டு நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் எது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ உங்களோட ஊர் வந்து ஏதோ அதுக்கு நியரஸ்ட்டில் வந்து எந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்கோ அதையும் நோட் பண்ணிடுங்க. ஆக்டிவ் இமெயில் ஐடி, உங்கள்கிட்ட எப்பவும் ஆக்டிவாக இருக்கிற ஒரு இமெயில் ஐடி அட்ரஸ் வந்து இதில் கொடுங்க. கடைசியில் இதை எல்லாத்தையும் வாசிச்சுட்டு சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களோட சிக்னேச்சர் கொடுக்கணும். என்றைக்கு டேட்டுக்கு நீங்கள் அந்த அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணீங்களோ அந்த டேட்டை வந்து இதில் போடுங்க. இந்த அப்ளிகேஷன் கூட நீங்கள் ஒரு சில சர்டிஃபிகேட்டை வந்து இணைச்சி அனுப்ப வேண்டியிருக்குது. அது என்ன அப்படின்னு பாருங்கள். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் 6 நம்பர் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட சேர்த்து வைக்கணும். ரெண்டாவது மெட்ரிகுலேஷன் மார்க் லிஸ்ட்டும் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து நீங்கள் வைக்கணும். மூணாவது உங்களோட ஐடிஐ மார்க் லிஸ்ட்டு, ஐடிஐயில் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்களா அதோட மார்க் லிஸ்ட்டு. நான்காவது வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நீங்கள் எஸ்சி எஸ்டி இல்லாட்டி ஓபிசி அதர் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வைக்க வேண்டியிருக்குது. அஞ்சாவது சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கலி சேலஞ்சு, உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வைக்க வேண்டியிருக்குது. ஆறாவது என்ன அப்படின்னா கேரக்டர் சர்டிஃபிகேட் ஃப்ரம் கெசட்டட் ஆஃபீஸர் அல்லனா ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன், நீங்கள் ஒரு நல்ல மாணவர் அப்படிங்கிறத வந்து கெசட்டட் சர்டிஃபிகேட் வாங்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் படித்த இன்ஸ்டிடியூஷன் மூலமாக ஒரு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கி அதையும் நீங்கள் இதோட இணைச்சு அனுப்ப வேண்டியிருக்குது. ஏழாவது பார்த்தீங்கன்னா என்சிசி இல்லாட்டா ஸ்போர்ட்ஸில் இதெல்லாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் இணைச்சு அனுப்பலாம். எட்டாவது வந்து உங்களோட தந்தையார் இல்லாட்டி ஃபேமிலியில் யாராவது டிஃபென்ஸ் அல்லது டக்யார்டு எம்ப்ளாயாக இருந்தாங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப்கான ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் இதில் இணைக்க வேண்டியிருக்குது. ஒன்பதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டஸ்டட் காப்பி ஆஃப் பேன் அண்ட் ஆதார் கார்டு, உங்களோட பேன் கார்டு ஆதார் கார்டு இது ரெண்டையும் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு அதில் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணணும். கம்பல்சரியாக இது வந்து நீங்கள் இந்த எல்லாத்தையுமே உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மோட சேர்த்து கொடுத்துருக்குற அட்ரஸுக்கு வந்து 23/7/2019 இந்த டேட்டுக்குள்ளே போகிற மாதிரி நார்மல் போஸ்ட்டில் தான் அனுப்பணும். ஸ்பீட் போஸ்ட்டில் மட்டும் அனுப்பிடாதீங்க, நார்மல் போஸ்ட்லேயே அனுப்புங்க. ஸோ 172 வேகன்சி வந்து கேட்டிருக்காங்க நேவல் ஷிப் ரிப்பேர் யார்ட் கொச்சி. இந்த 172 வேகன்சிக்கு ஐடிஐ படித்த மாணவர்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.